வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், கூடயே நம்ம நிலாவும் வந்துட்டுருக்காங்க. இவர் தாங்க அவர். யார் யார் போயிட்டுருக்கோன்னா, நான், லட்டுக்குட்டி, அப்புறம் அண்ணா, நாங்கள் 3 பேர் மட்டும் போயிட்டுருக்கோம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் இவர்? பெருமாள். இந்த இடத்த பார்க்கும்போது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இது எந்த இடன்ட்டு. ஆமாங்க, நம்ம திருச்செங்கோடு மரகதலிங்க தரிசனத்துக்காக தான் போயிட்டுருக்கோம். நான் பிஃபோர் மேரேஜ் ஒரு டைம் மட்டும் போனேன். போயிட்டு எனக்கு நெக்ஸ்ட் இயரே மேரேஜ் ஆச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இடம். நம்ம சிவன் அர்த்தநாரீஸ்வரராக ஆண் பாதி பெண் பாதி சேர்ந்த சுயம்பு மூர்த்தியாகவே காட்சி தராருங்க. யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருக்குது, தடைப்பட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு மனசார சாமியை வேண்டிக்கோங்க. அடுத்த டைம் நீங்கள் போகும்போது ஃபேமிலியாக தாங்க போவீங்க. அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அவருக்கு. எல்லாமே நம்பிக்கை தான். இந்த மரகதலிங்க தரிசனத்துக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் போயிட்டுருந்தேன். இப்போ என் ஹஸ்பண்டால் வர முடியலை. அதனால் நான், அண்ணா, தம்பி 3 பேர் மட்டுமே போனோம். ஜாலியாக இருந்தது இந்த ட்ரிப்பு. நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே அந்த தரிசனம் இதை காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க. 3 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த மலை பார்த்திங்கன்னா 1800 படிக்கட்டு இருக்குங்க. அந்த 1800 படிக்கட்டு சத்திய படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி நான் ஃபுல்லாக படிச்சுட்டு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா பாதி தெரிஞ்சு பாதி சொல்லக்கூடாதுல்ல, அதனால தான். இது நான் போஸ்ட் பண்ணும்போது மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் பண்ணிட்டேன். நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு ஒரு 1 week இருக்கும்போது பொங்கலுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். ஸ்டார்டிங்கில் போகல. நீங்கள் யாராவது போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட்டி பையனை கூட்டிகிட்டு போயிருங்க. ஏன்னா அது எவ்வளோ முக்கியங்கிறத நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். இந்த படிக்கட்டெல்லாம் ஏற முடியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது இந்த 2 வீலர் 4 வீலர் போகிற வண்டி போகிற பாதை, அதுலேயே நடந்து போயிட்டு இருந்தாங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா பகல் டைமில் தான் போவோம். அதனால் இதெல்லாம் எனக்கு தெரியலை. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அன்றைக்கி பௌர்ணமி நிலா பார்த்து தம்பி 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. அந்த பௌர்ணமி அன்னைக்கே தான் நாங்கள் கிளம்பணும். அந்த பௌர்ணமி எப்படி வந்திருந்ததுன்னா, பௌர்ணமி ஆருத்ர தரிசனம் வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் வர பௌர்ணமியும் கூட. அது சூப்பர் மூன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். அந்த டே எவ்வளோ ஒரு ஸ்பெஷல். அதுலேயே நான் மரகத லிங்கமாக அவரை தரிசனம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இன்னுமே ஸ்பெஷல். இதுதாங்க அந்த மலை மேலே போகக்கூடிய பஸ்ஸு. நம்ம திருச்செங்கோடு வரைக்கும் போயிட்டோம் நார்மல் பஸ்லையே அப்படின்னா கூட கீழே அடிவாரத்துலேருந்து மேலே மலைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி பஸ் விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த பஸ் பார்க்குறேன். ஒரு 5-6 டைம் அந்த மாதிரி நான் கோயிலுக்கு போயிருப்பேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பஸ் பார்க்குறது. இதுதான் சீசன் போல் உங்களுக்கு. அப்புறம் இந்த வியூ பாயிண்ட் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. என்ன இந்த சுற்றி இருக்க கல் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததா, நமக்கு வேறு ஹைட்டுன்னா கொஞ்சம் பயமும் இல்லை. அதனால் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டேன். ஏர்லி மார்னிங் ஒரு 4-4:15 இருக்கும் நாங்கள் இங்கே இருக்கும்போது. சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ ஜனங்க இருக்காங்க அங்கே. ఏమీ మాట్లా అంది చూసి వల్ల తిల్లానే వాళ్ళు. लड्डू ई पक्का सूडी
போயிருப்பாப்புல. வந்துட்டோம் அர்த்தநாரீஸ்வரரை பார்க்க வந்து விட்டோம். ஒரு வழியாக மேலே கோயில்கிட்ட வந்துட்டோங்க. இது வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல வந்து காரெல்லாம் நிறையா பார்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மேலே வந்து இப்போ காருக்கு பெர்மிஷன் இல்லை. உள்ள மேலே வந்து ஃபுல்லாகவே பார்க்கிங் ஃபுல்லானதுனால கீழே அந்த பச்சையம்மன் கோயில்னு சொல்கிற இடத்துலையே எல்லாமே பார்க் பண்ணியிருந்தாங்க. 4 வீலர்ஸ் மட்டும். கூட்டத்தை பொறுத்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாங்க. இப்போ 2 வீலருமே பார்த்திங்கன்னா கீழே இருந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்க் பண்ணியிருக்காங்க. எங்களை வந்து மேலேயே போய் பார்க் பண்ணிக்க சொன்னாங்க. நாங்கள் தான் வந்து பார்க் பண்ணுற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சதே. இது ஒரு கோபுர வாயிலுங்க. இதுக்கும் அதே மாதிரி 4 பக்க வாயில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இது ஒரு வழி தான். இது வழியாகவும் போயிட்டு வெளியே வரலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த பார்க்கிங்கில் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வைக்கிறதே. நம்மளை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க போல இருக்கு. நிலாவை டச் பண்ண ஃபோனில் நிலானே டச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:15. இந்த டைமுக்கு இங்கே எவ்வளோ வண்டி நிற்கிது பார்த்திங்களா. நாங்கள் மேலே ஏறும்போது நிறையா பேர் மேலேருந்து சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எவ்வளோ சீக்கிரமாகவே வந்திருப்பாங்க. மேலே போனோடனே ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டோங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது. போயிட்டு வந்து உள்ளே பார்த்தா இந்த லைனு எங்கே ஆரம்பித்து எங்கே போகுதுன்னே தெரியலங்க. எல்லாம் இப்படி பக்கத்துலேயே நின்று சுற்றுறாங்க. ஆனால் எங்கே ஆரம்பித்து எதில் முடியுதுன்னு தெரியலை. அப்போ தாங்க ஒருத்தங்க வந்தாங்க. அங்கே இருக்கவங்க லைனில் நின்றுட்டுருக்கவங்க சொன்னாங்க, குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா முன்னாடியே போய் நின்றுக்கோங்க, முன்னாடி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுவும் எங்கே போய் நிற்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ கூட்டத்தில் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் நாங்கள் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருந்தோம். அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஐடி போட்டுட்டு ஒருத்தங்க லேடிஸ் நிறையா பேருக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என் கூட வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் தெரிஞ்சது இங்கே இப்படி ஒரு வழி இருக்குன்ட்டு. அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. குட்டியாக ஒரு வழி பாதை அப்படி குனிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அது வந்து பணம் கொடுத்து போகிற தரிசன வழியாமா. இப்போ வந்து இந்த மரகத லிங்கம் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையுமே ஒரே மாதிரி விட ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு அந்த இடத்துக்கு போனோம். அவ்வளோ ஒரு பக்கமாக ப்ரைட்டாக பார்த்தேங்க. எப்பயுமே கருவறையில் இருக்க சாமியை பார்த்திங்கன்னா தீப வெளிச்சத்துலேயும் அந்த கற்பூரம் ஆரத்தி காட்டும்போது மட்டும்தான் காட்டுவாங்க. மற்றபடி அந்த இடம் வந்து இருட்டாக தான் இருக்கும். இந்த டைம் மரகதலிங்கம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே உள்ளே நல்லா டியூப்லைட் போட்டு நல்லா ப்ரைட்டாக அப்படியே அந்த இடத்துல பார்த்துட்டு வெளியே வந்தோம். எனக்கு சாமி கண்ணுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல மரம் பார்த்திங்கன்னா இலுப்பை மரம். அங்கே தான் விளக்கெல்லாம் பருத்தி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது எல்லாமே பார்த்துட்டு நடராஜருக்கு வந்து ஆருத்ரா அபிஷேகமும் நடந்துகிட்டு இருந்தது. உள்ளே வந்து சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களே வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் அந்த க்ரௌடு மட்டும் நான் கவர் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து சிவபுராணத்தை மனசு நிறைய படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆருத்ர தரிசனம் அந்த அபிஷேகத்தையும் பார்த்துட்டு அங்கே வந்து நாகேஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு சிவன் சன்னதி இருக்குது. அங்கே வந்து பால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனதே கொஞ்சம் லேட்டு தான், அந்த 4:15 அப்படிங்கிறது. அதனால் எங்களுக்கு மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண அந்த பால் வந்து கிடைக்கல. அவருக்கு வந்து இன்னொரு சிவபெருமானுக்கு பண்ண பால் அபிஷேக பால் வந்து எங்களுக்கு கிடைச்சது. இதுவே ரொம்ப பெரிய விஷயம், புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அடுத்து நான் பண்ண வேலை என்னென்னா, இங்கே வந்து பெருசாக ஒரு நாகர் இந்த மலை படியேற இடத்துல வந்து அவர் இருப்பார். நல்லா நீளமாக இருக்குங்க. அவரை நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லை, ஃபோனில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த டைம் ஸ்டெப்ஸ் இறங்கி வரேன் நான், நீங்கள் வண்டியில் வந்துடுங்க அப்படின்ட்டு நான் அண்ணாக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நம்ம லட்டுக்குட்டி இல்லை நான் அம்மா கூடயே வரேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்பிட்டார். அதனால் சரி வாடா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். அப்பயும் அங்கே ஒரு அண்ணா சொன்னாங்க, அந்த பார்க் பண்ண அந்த அண்ணா சொன்னார், 1800 படிக்கட்டு இருக்குங்க, எப்படிங்க இறங்குவீங்க குழந்தைய வச்சுட்டு அப்படின்ட்டு.
எனக்கு வந்து அந்த நாகரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதுக்காகவே நான் வந்து இறங்கலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டேன். இறங்கும்போது நல்லா தான் போயிட்டுருந்தது. அப்புறம் நடுவில் இந்த ஷேடோ எல்லாம் பார்த்து நாங்கள் கொஞ்சம் விளையாண்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக இறங்குனோம். நாங்கள் இறங்கும்போது நல்லா விடிஞ்சு வெயிலே வந்துருச்சு. அவ்வளோ ஒரு பொறுமையாக இறங்குனோம். அப்புறம் தம்பிக்கு அவனோட நிழல காட்டின உடனே ஹார்ட் வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்ததுங்க. நிஜமா என்னை வந்து ஏற சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் 10 படி கூட ஏறியிருக்க மாட்டேன். இந்த மலையில் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஏறும்போது தான் எனக்கே தெரிஞ்சது, ஓ நம்மளோட ஹெல்த் வந்து இவ்வளோ ஒரு மோசமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் சரி இறங்குறது தானே பார்த்துக்கலாம், அவரை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து இந்த விளக்கு வச்சுருந்தாங்க. கீழே ஒரு பொந்து மாதிரியெல்லாம் இருந்தது. தம்பி அதை பார்த்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் சிலை, நிறையா சாமியுடைய உருவம் பார்த்திங்கன்னா இந்த மலையில் அந்த பாறையிலேயே வந்து செதுக்கி இருந்தாங்க. தனியாக எந்த ஒரு இதுவுமே வைக்க கிடையாது. அந்த பாறையிலேயே செதுக்கி அப்படியே வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காருங்களா, அதுக்கு பக்கத்துலேயே நீளமாக அந்த செவுரு மாதிரி இருக்கிறதுல ஃபுல்லாக பிஸ்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. குரங்கெல்லாம் வந்தால் சாப்பிடும் அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்காங்களாட்டிருக்கு. தம்பி பார்த்து கேட்டுட்டு இருந்தான். அப்போ தான் நான் கவனித்தேன் அங்கே பிஸ்கெட் இருக்கிறதே. கொஞ்சம் தூரம் நடக்க தம்பி டயர்ட் ஆகிட்டான். அம்மா எனக்கு கால் வலிக்குதுமா அப்படின்ட்டு. சரி வா சாமி கொஞ்சம் நேரம் உட்காந்து போகலாம் அப்படின்ட்டு உட்கார வச்சேன். ஏன்னா அவனை தூக்கிட்டு இறங்குற அளவுக்கும் நமக்கு தெம்பு இல்லை. அதனால் பொறுமையாக இறங்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நாகர் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்திங்களா. இந்த பாறையிலேயே செதுக்கியிருந்தாங்க. இவங்களுக்கும் வந்து அந்த நாக பஞ்சமி அந்த மாதிரி நாள்லலாம் சிறப்பாக பூஜை பண்ணுறாங்க. இங்கே படி பாருங்கள் எவ்வளோ ஒரு பள்ளத்தாக்காக இருக்குது. அதாவது படி வந்து ரொம்ப ஹைட்டு, நெட்டு குத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. செவுத்து மேலேயே ஏறுற மாதிரி இருந்ததுங்க. அங்கே ஏறி வர பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடம் வந்து எவ்வளோ ஒரு ஹைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல வேளை நாம் வந்து 2 வீலரில் வந்துட்டோம், ஏறி வரல. இறங்கும்போது மட்டும் இவரை பார்க்கணுங்கிறதுக்காக இறங்கணும். இங்கே வந்து பாருங்கள், இந்த தூணில் வந்து இவ்வளோ அழகாக இந்த சிற்பமெல்லாம் இருந்தது. அப்புறம் தம்பியை நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் பொறுமையாக. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை அந்த வழியில் இருக்கும். கொஞ்சம் இப்படி கிராஸான மாதிரி இருக்கும். இந்த இடம்தான். அங்கே வரும்போது நம்ம லட்டு என்ன கேட்டாருன்னா, அம்மா இந்த பாறை வந்து இப்படி சாஞ்சிருக்கேம்மா, என்னால் இதை நவுத்த முடியாது, தூக்க முடியாது. எத்தனை உண்டாயம்மா? சின்னதே உண்டாயா? ஆமாங்க, இவரை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்ததே. என்னோடய ஹெல்த் இருக்கிற கண்டிஷனுக்கு ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து பூவு, மஞ்சள், குங்குமம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் அவங்க மேலே எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டு, தம்பியுமே அவன் கையால் மஞ்சள், குங்குமம் எல்லாமே போட்டுட்ருந்தான். ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பரிகார பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த ஜாதகத்தில் வந்து ஏதாவது நாகதோஷம், ராகு கேது தோஷம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதுக்கு சிறப்பாக பூஜை பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து ஏமாத்துறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. அதனால் புதுசாக யாராவது போகிறீங்க அப்படி கேள்விப்பட்டு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களாக யாரையுமே காண்டாக்ட் பண்ணி பூஜை பண்ணுறேன், பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ண வேண்டாம். மேலே வந்து நம்ம கோயில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார் பார்த்திங்களா, அங்கேயே நம்ம அர்ச்சகர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க. இந்த போர்டில் வந்து தெளிவாக எழுதி வச்சுருந்தாங்க. இதுக்கெல்லாம் இங்கே பூஜை பண்ணுறாங்கன்னா செவ்வாய் தோஷம், ராகு கேது, கால சர்ப தோஷம், சனி, இந்த பாம்பு, பூச்சி இதெல்லாமே நம்ம அடிக்கிறோம் பார்த்திங்களா, முன்னோர்கள் விட்ட சாபம் எல்லாமே ஒரு தோஷந்தாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல வந்து சிறப்பாக பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இதுதான் அந்த நாகருடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாக சிலைகள், குட்டி குட்டியாக நாக சிலை வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோ. இந்த உச்சியில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு நான் ஒரே ஒரு டைம் ஏறினேங்க. ரொம்ப பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும். எங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அண்ணாவும் கொஞ்சம் தூரம் மேலேயே ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டாங்க. அதாவது கீழேருந்து நம்ம மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் படிக்கட்டு ஏறினாலே நமக்கு நாகர் தெரிகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்படி போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு கீழேருந்து கொஞ்சம் படி மட்டும் ஏறி நாகரை கும்பிட்டு அப்புறம் நம்ம நேராக
வண்டியில் வந்து அர்த்தநாரீஸ்வரரை போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. இதுதான் பிளானு. இதுதான் டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு ஃபுல்லாகவே கற்பூரம் ஏற்றிட்டு போயிட்டுருந்தாங்க. தீபம் எல்லாமே ஏற்றி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இறங்குறப்ப எல்லோரும் அப்படியே கும்பலாக திக்குடு திக்குடு திக்குடுன்னு ஓடுவாங்க. ஏன்னா எங்கேயும் நிற்காமல் படப்படப்படன்னு இறங்கிட்டோன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ் தெரியாது அப்படின்ட்டு அவங்க இறங்கிட்டு இருந்ததா அண்ணா சொன்னார். அப்புறம் நாங்களும் ஒரு வழியாக இறங்கிட்டோம். இங்கே மேலே பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்காங்க பார்த்திங்களா, அவங்க ஒரு படிக்கட்டுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு, அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு டைம் கற்பூரம் ஏற்றி அந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தாங்க சத்திய படிக்கட்டுகள்னு சொல்கிறோம். அதாவது நானும் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். அது எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ ரொம்ப வருஷமாக ரொம்ப தலைமுறைகளாக பேசாமல் ஏதாவது ஒரு குடும்ப சண்டை அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் இருப்பார். ஒரு 60 படியோ 100 படியோ என்னமோ ஏறுனா ஒரு பிள்ளையார் இருப்பார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார்கிட்ட வந்து சாமி கும்பிட்டு தண்ணி வச்சு மாற்றி குடிச்சிட்டு அவங்க வந்து சமாதானமாக போயிடுவாங்களாம். எந்த பாதிப்புமே இருக்காது. இப்போ இவ்வளோ வருஷம் பேசாமல் இருந்து யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க மனசார கும்பிட்டுட்டு ஒன்றா சேர்ந்துக்கிறது, பேசிக்கிறது அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலைங்க. இது பாருங்கள், இப்படி எல்லா பாதையிலையும் விளக்கை ஏற்றி வச்சா எப்படிங்க மனுஷங்க மேலே ஏறுறது? அதே மாதிரி அந்த மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் பார்த்திங்கன்னா, என்னுடைய சொந்த கதை எப்படின்னா, அந்த உச்சி பிள்ளையாரை சுற்றி வந்து வேண்டினதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேனா. இது வந்து அம்மா எனக்கு சொன்னாங்க. நான் பிறந்து எனக்கு வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டேன். ஜாபுக்கு போயிட்டுருக்கும்போது தான் நாங்கள் வந்து ரிட்டர்ன் மறுபடியும் அந்த மலை ஏறி நான், அம்மா, இப்போ என் கூட வந்து அண்ணா, நாங்கள் 3 பேருமே அந்த மேலே மலைக்கு போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. அப்படியே மேலே கீழே ஏறி இப்படி சர்க்கிள் போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையும் ஒரு சுனை இருக்குங்க. யாராவது ஏற முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள். அங்கே இருக்குது, நல்லாயிருக்கும் அந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கும். அங்கே வந்து விநாயகர் தான் இருக்கார். சிவனும் இருக்காரான்னு எனக்கு மறந்துடுச்சு, ஏன்னா அப்போ போயிட்டு வந்தது. உங்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தடைப்பட்டு போய்க்கிட்டே இருக்குது, ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து இதுக்கு முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பாக மனசார அர்த்தநாரீஸ்வரரை நினச்சி அவரோட கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நடந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சந்தோஷமாக மறுபடியும் அவர்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க. எனக்கு அப்படி தான் நடந்தது. நான் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ குப்பை போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா கோயிலுங்கிறத வந்து சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை தாங்க. நம்ம வந்து இங்கே தீபம் ஏற்றுறது தப்புன்னு நான் சொல்லலை. அவங்களுடைய நிம்மதி, பிரார்த்தனை அதுக்காக ஏற்றுறாங்க. ஆனால் இந்த பேப்பரு, அந்த பிளாஸ்டிக் தட்டு, பேப்பர் தட்டு, அது எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக குப்பை தொட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் போட்டுட்டா இவ்வளோ குப்பை சேராது இல்லைங்க. ஏன்னா இது வந்து இப்போ இப்படி ஏற்றிட்டு போயிடுறாங்க. இதை வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணுறவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே. அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி எரிஞ்சிட்ருக்க விளக்க வந்து இப்படி போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்தி அணைச்சி அள்ளி எடுக்கிறதுல எவ்வளோ ஒரு சங்கடம் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் அது சந்தோஷத்தையாக தரப்போகுது. அதனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு ஓரமாக விளக்கு போடுற இடத்துல விளக்கு போடுங்க. அந்த குப்பையெல்லாம் எந்த இடத்துல குப்பை தொட்டியில் போட சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல போட்டுருங்க. யாருக்குமே எந்த ஒரு சங்கடமும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது. மனசு நிறைவாக நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கும். வெற்றிகரமாக நம்ம அர்த்தநாரீஸ்வரரை பார்த்துட்டு நம்ம கீழே அதாவது மலையுடைய அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்களா, அர்த்தநாரீஸ்வரர். இதுதாங்க நம்ம கீழேருந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. பார்த்திங்களா, எல்லாம் விளக்கு போட்டுட்டு போனாங்க. இவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக இப்படி குமிச்சு வச்சிட்டாங்க. இதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அது அள்ளுறவரும் ஒரு மனுஷன் தானே, அவருக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் இப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்கே வந்து நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது அடிவாரத்தில் வந்து ஒரு ஆறுமுக சுவாமி திருக்கோயில் ஒன்று இருக்குது. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தம்பி வந்து அண்ணாவை டிரைவர் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்களும் அதை பார்த்து சிரிச்சிட்ருந்தோம். வர வழியில் மயில் இருந்ததுங்க தென்னந்தோப்புக்குள்ளே. அதை வண்டி நிறுத்தி பார்த்துட்டு தம்பிக்கு காட்டிகிட்டு இருந்தோம். செம்ம சேட்டைங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணி தான் சரி தம்பி பொக்குன்னு போயிடுவானே அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் அவர் வந்ததால தாங்க நாங்கள் 10 நிமிஷத்தில் அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்ணிகிட்டே வந்தோம்.
ஸோ லட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு காலையில் ஆயிடுச்சு, நம்ம காஃபி லவராச்சு, ஒரு காஃபி அடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இவர் இருந்துட்டு எனக்கு காஃபி தான் வேணும், காஃபியெல்லாம் இல்லை எனக்கு பால் வாங்கி தரேன், பால் வாங்கி கொடுத்து குடிக்க வச்சுட்டு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து பசங்க சைக்கிள் அவர் பசங்களாம் நான் வந்து தெரியலங்க ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கடைசியில் வந்து பார்த்தா நம்ம குமரப்பள்ளிய பாலத்துக்கே வந்துட்டோம். இது பழைய பாலம். இதிலேருந்து பார்த்தா 2 சைடு ஊராட்சி கோட்டை மலை, பெருமா மலை 2 மலையுமே தெரியும். காலையில் ஒரு 7 மணி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மலையுமே நமக்கு தெரியல, அவ்வளோ ஒரு பனிமூட்டமாக இருந்தது. பட் தர்மபுரியை கம்பேர் பண்ணும்போது பவானியில் அவ்வளோ குளிர் இல்லைங்க. இங்கே பாருங்கள், நம்ம தலைவர் தூங்கிட்டார். இப்படியே படுத்து தூங்கிட்டு வந்துட்டோம். ஸ்டார்டிங்லேயே தூங்கியிருந்தா கூட ஒரு 1 hour தூங்கியிருக்கலாங்க. இவன் என்ன தெரியுமா பண்ணான், கரெக்டாக நம்ம பவானி பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் தூங்க ஆரம்பித்தான். அன்றைக்கி வந்து திருவாதிரை நோம்புங்கிறதுனால கோயிலில் வந்து நோன்பு கயிறு, திருவாதிரை கயிறு கொடுத்துருந்தாங்க, மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் ஒன்று கழுத்தில் கட்டிட்டு நம்ம லட்டு பப்புக்கு கையில் கட்டி விட்டுருந்தேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இவ்வளோ பெரிய வீடியோ அப்படின்ட்டு யாரும் பாதியில் விட்டுறாதீங்க. முடிஞ்சால் ஃப்ரீயாக இருக்கப்போ முழுசாக பாருங்கள். தேங்க்யூ.